இவங்களை கூட்டிட்டு போங்க. ஒரு செகண்ட், நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நாங்க எந்த தப்பும் பண்ணல. நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். வாய மூடு. நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் தான் நான் நினைச்சேன். அதான் நேரா பேசினேன். ஆனா ஞாபகம் இருக்கட்டும், தப்பான காரியம் பண்றவங்கள நான் விடவே ஒரு மாட்டேன். நிமிஷம். என்னோட மனைவியை நீங்க இப்படி கேவலமா பேசுவீங்க? நாங்க அப்படிப்பட்டவங்க இல்ல. நாங்க தப்பும் பண்ணல. ஒத்துக்கிற சில பேர் அப்படி தப்பு பண்றவங்களும் இருக்காங்க. போய் அவங்கள பிடிங்க. நாங்க என்ன பண்ணோம்? நாங்க அரெஸ்ட் ஆக மாட்டோம். வா வா, ரொம்ப ஓவரா பேசுறாங்க. வா லட்சுமி. டேய், இவங்களை உள்ள தூக்கி போடுங்க. கூட்டிட்டு போங்க. வா. என்ன? வாங்க. ஒரு செகண்ட். அவ மேல கைய வைக்காதீங்க. அவ என்னோட மனைவி. மறுபடியும் இப்படி நடந்துக்காதீங்க. இன்ஸ்பெக்டர், நாங்க அப்படி என்ன தப்பு பண்ணோம்? நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். ரிஷி, நீ சண்டை போடாத. ஏன், நீ என்னோட மனைவி தானே? ஆமா. அப்புறம் என்ன? உனக்காக தானே பேசிட்டு இருக்க. நீ அவமானப்பட்ட என்னால ஏத்துக்க முடியாது. அதுல ஓவரா நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களை உள்ள தள்ளுங்க. உள்ள இருந்தா எல்லா திமிரும் அடங்கும். உள்ள போ. என்ன இது? ஐயோ சார், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, தாலி இருக்கு, நெத்தியில குங்குமம் இருக்கு. இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட், நான் இவரோட வைஃப். சில பேரு மாலையும் போட்டுட்டு வருவாங்க. போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணுவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன வாய்க்கு வந்த மாதிரி வளர்றீங்க? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? நாங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். ஏய், குரலை உயர்த்தாத. ஒழுங்கு மரியாதையா இல்ல பேசு. இல்ல இல்ல, விடுங்க. இனிமே இவரு எதுவும் பேச மாட்டாரு. ப்ளீஸ், சாரி. ரிஷி, நீ கொஞ்சம் அமைதியா இரு, நீ please. கொஞ்சம் வாயை மூடு. பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு இப்ப வேஷம் போடுறியா? எடுத்துட்டு போங்க. உள்ள போங்க. வாங்க. தேங்க் காட், செல்ஃப் டிரைவன் கார் வாடகைக்கு கிடைச்சதே. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. மாம், நான் உள்ள ரிஷியை விடுவிக்க போயிட்டு இருக்கேன். லக்ஷ்மியை மாட்டேன். அவ இங்க இருந்து சாகட்டும். தண்ணி தண்ணி. தூக்கம் கலைஞ்சிருச்சா? மாம், தண்ணி தண்ணி ப்ளீஸ். இந்தாங்க தண்ணி குடிங்க. மாம், இந்தாங்க மாம், தண்ணி குடிங்க. தண்ணி இல்ல, தூங்கணும். ஷிட், இன்னும் தூக்கம் கலையில. பரவாயில்ல மாம், லிசன். மாம், நான் தண்ணி இங்க வச்சிருக்கேன். உங்களுக்கு தண்ணி தாகம் எடுத்தா இதை குடிச்சுக்கோங்க. நான் இப்ப உள்ள போயிட்டு ரிஷியை கூட்டிட்டு வந்துடுறேன். உள்ள அனுப்புங்க. எனக்கு ஒரு கால் பண்ணணும். ஒழுங்கா அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து. இது என்ன மாதிரி ஜெயில்? இவ்வளவு சின்னதா இருக்கு. ஆம்பளை பொம்பளை எல்லாருமே உள்ள இருக்காங்க. இது ஜெயிலா? விளையாடுறீங்களா? என்னோட வைஃப் நான் இதுக்குள்ள இருக்க விட மாட்டேன். நான் அலோவ் பண்ண மாட்டேன். சின்னதா இருக்கா? ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் சின்னதா இருக்கு, அதான் ஜெயில் சின்னதா இருக்கு. காலையில காலி ஆயிடும். நோ, நான் எங்கேயும் போக மாட்டேன். என்னோட வைஃப் ஜெயிலுக்குள்ள இருக்க மாட்டா, அவ்வளவுதான். சஞ்சய், சஞ்சய், எஸ் மேம். இங்க வா. நீ இந்த வீட்ல எத்தனை வருஷமா வேலை பாக்குறேன்னு சொல்லு. 6 வருஷம் மேடம். 6? இத்தனை வருஷம் ஆகியும் இந்த வீட்டுக்குள்ள எப்போ எங்க என்ன வேலை செய்யணும் நான் தான் சொல்லணுமா? எல்லாத்தையும் நான் தான் சொல்லணும்னா எதுக்கு மாசம் மாசம் சம்பளம் கொடுக்கணும்? மேடம், அங்க பாரு, என் ரூம் ஜன்னல் எதுக்காக திறந்திருக்கு, ஏன் இன்னும் மூடாம இருக்குன்னு சொல்லு. நீலம், இவன் மூடிட்டு தான் போனா. ஃப்ரெஷ் ஏருக்காக நான் தான் திறந்து வச்சேன். ஃப்ரெஷ் ஏர்? உங்களுக்கு ஃப்ரெஷ் ஏர் தேவைன்னா வெளியே போங்க, கார்டன்லயே இருங்க. என் வீட்டுக்குள்ள டஸ்ட் வர்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. இது என்னோட ரூம். எது எங்க எப்படி இருக்கணும் நான் தான் டிசைட் பண்ணுவேன். மூடிட்டுப்பா. எஸ் சார். இங்க பாரு நீலம், நான் சொல்றத கேளு. நாம டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துருவோம். அப்படியா? எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீலம், உனக்கு அதிகமா கோவம் வருது. ஒருவேளை பிபி. அந்த பிபி பேரே லக்ஷ்மி தான். சரி, இவங்க உன் மனைவிதான்னு நிரூபிச்சுட்டு இங்க இருந்து போயிடு. இல்ல ஒரு வக்கீல கூப்பிடு, அவர் உங்க 2 பேருக்கும் பெயில் வாங்கி தரட்டும். இப்ப புரியுதா? இன் ஷார்ட். இன் ஷார்ட்டா? ஃபைன். ஷார்ட்டாவே நான் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குறேன். அண்ட் நான் இதை ப்ரூவ் பண்றேன். லக்ஷ்மி என்னோட வைஃப்னு ஒரு கால் பண்ணலாம். அதுக்கு அலோவ் பண்ணுவீங்களா? நல்ல வீட்டை சேர்ந்தவன், படிச்சவன். சோ ஒரு கால் தாராளமா பண்ணலாம். பண்ண விடுங்க. ஒரு கால் தான். எனக்கு வந்திருக்கிற நோயோட பேரே லக்ஷ்மி தான். புரிஞ்சுதா? ஏதோ ஒரு வித்தியாசமான நம்பர்ல இருந்து போன் வருது. மிஸ்ட் கால். யார் பண்ணதுன்னே தெரியல. சொல்ல போனா லக்ஷ்மி மேல இருக்கிற கோபத்துல இந்த போனை தூக்கி போட்டு உடைச்சிருவேன். அவளை அழிச்சாதான் என் ஆத்திரம் அடங்கும். என்னாச்சு? அது எனக்கு என்னோட போன் வேணும்.
நாங்க யாருடைய போனையும் கொண்டு வரலையே. உன் போன் ரெசார்ட்ல தான் இருக்கும். ஆனா நான் இங்க யார்கிட்ட பேசணுமோ அவங்க நம்பருக்கு என்னோட போன்ல தான் ஃபீட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு தெரியாது, எனக்கு இப்ப என்னோட போன் வேணும் ப்ளீஸ். சரி, இப்ப போய் நீ ஜெயில ரெஸ்ட் எடு. I'll prove it to you. லக்ஷ்மி என்னோட வைஃப்னா பாத்துக்கிட்டே இருக்க. வாங்க. கூட்டிட்டு போங்க. வா. உள்ள போ. ஃபோன் என் போனை இவங்க இங்க கொண்டு வரல. போன்ல ரிசார்ட்ல தான் இருக்கு. அண்ட் எனக்கு யாரோட நம்பரும் தெரியாது. அந்த நம்பர்ஸ் போன்ல இருக்கு. சோ போன் வர வரைக்கும் நாம இங்க தான் ஜெயில உட்கார்ந்திருக்கணும். உனக்கு நம்பர் வேணும்னா என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. எனக்கு அத்தையோடது அப்பாவோடது எல்லாரோட நம்பரும் தெரியும். இரு, நான் போய் போன்ல பேசிட்டு வரேன். ஏங்க ஒரு நிமிஷம். என்ன என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என் கையை விடு. எதுக்கு விடணும்? நீ இந்த மாதிரி எல்லாம் என் கையை பிடிக்க ஏன் கூடாது. பிடிக்க கூடாது? நீ வந்து ரொம்ப டைட்டா பிடிக்கிற. என்னோட கையில இப்போ வலிக்குது. உன்னோட வலிதான் முக்கியமா? என்னோட நிலைமை இன்னைக்கு உன்னாலதான் இந்த ஜெயில நான் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கேன். லைஃப்ல நினைச்சு கூட பார்த்தது இல்ல இப்படி இவ்வளவு சின்ன ஜெயில இவங்க கூட உட்கார்ந்திருப்பேன்னு. சாரி, என்னோட வலியையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. உன்கிட்ட பல வாட்டி சொல்லிட்டு நான் எதுவுமே பண்ணல. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி நான் ஒண்ணு கூப்பிடல. இன்னும் நான் என்ன சொன்னா நீ என்ன நம்புவ? நான் என்ன பண்ண சொல்லு. நம்பணுமா? நம்பிக்கை பத்தி எல்லாம் தயவு செஞ்சு இதுக்கு அப்புறம் பேசாம இரு. அந்த வார்த்தையெல்லாம் உனக்காக உருவாக்க. எனக்காக உருவாகலையா? அப்போ உனக்காக உருவாச்சா? நான் அதை ஜஸ்ட் யூஸ் பண்றேன். ஆனா உனக்கு அதுக்கான அர்த்தம் கூட தெரியாது. ஒருவேளை உனக்கு இதனால இவ்வளவு ப்ராப்ளம் இருக்குன்னா எதுக்கே கூட மகாபலிஸ்வரம் வந்த? நான் உன் கூட இருந்தா அது நான் உன் கூட இருக்க வந்திருக்கேன். யார் கூப்பிட்டது? யாரும் உன்னை கூப்பிடல. நீயே தானே வந்த. அது வற்புறுத்தி. இவ்வளவு பிரச்சனை தெரிஞ்சு எதுக்காக வந்த? உனக்கு தொல்லை கொடுக்கறதுக்காக வந்தேன். ஹாப்பி. அவங்க கிட்ட எல்லா ரெக்கார்ட்ஸ் இருக்கும். சொல்ல போனா சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட வச்சிருப்பாங்க. உங்களை கெட்டவன் நிரூபிக்க. அவங்கள நல்லவங்களா காட்டிட்டு உங்களை கெட்டவனா சித்தரிப்பாங்க. எச்சரிக்கையா இருங்க. ஃபைனலி இப்போ உன்னோட வாயிலே வந்துருச்சு. சாரி சாரி சாரி, உங்க ரெண்டு பேரையும் பார்த்து நான் சும்மா தான் சாரி. அந்த இருக்கட்டும், ரெண்டு பேரும் ஒருத்தர் எவ்வளவு விரும்புறீங்க? இல்ல, நான் ஒண்ணு எவ்வளவு விரும்பல. நானும் ஒன்னும் விரும்பல. எனக்கும் உன் மேல லவ் எல்லாம் இல்ல. கண்டிப்பா இருக்கு. அதனாலதான் நான் சொன்னேன். இவங்க கூட வந்திருக்கிறதா சொன்னீங்களே. தொல்லை கொடுக்கறதுக்காக வந்திருக்கா. இதுதான்ப்பா லவ். ஆமா, நீயும் தானே இவளோட வந்திருக்கா. இவள் லாக்கப்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறத உன்னால பார்க்க முடியல. இங்க இருந்து அவளை வெளியே கூட்டிட்டு போக தொடியா தொடிக்கிற. அப்ப இது லவ் இல்லைன்னா பின்ன வேற என்னவா? நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. இது உங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இவங்க எப்பாவது உங்க துணியை அயன் பண்ணும்போது அதை தீச்சிருக்காங்களா? அப்ப இவங்க உங்களை ரொம்ப லவ் பண்றாங்க. என் பொண்டாட்டி இருக்காளே, அவ எப்ப என் ட்ரெஸ் அயன் பண்ணாலும் அதை தீச்சிருவா. ஆடா அதை விடுங்க சார். என் பொண்டாட்டி என்ன டெய்லியும் அடி வெளுத்துருவா. ஒரு நாள் கூட வாய்க்கு ருசி எதுவும் சமைச்சு கூட போட்டதில்ல சார். எப்ப பார்த்தாலும் ரசம் சோறு தான் சார். அதனாலதான் சார் என்னை காப்பாத்திக்கிறதுக்காக நான் சாராயம் குடிக்கிறேன். ஆனா உங்க மனைவி அப்படிலாம் பண்ணுவாங்களா? எப்பவாவது கேவலமா சமைச்சு போட்டிருக்காங்களா? சொல்லுங்க சார். அப்புறம் என்ன, இதத்தான் நல்ல காதல்னு சொல்லுவாங்க. இன்ஸ்பெக்டர், நீங்க தப்பு பண்ணி என்னோட ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அவரு ரொம்ப நல்லவர். ப்ளீஸ் அவரை விட்டுடுங்க ப்ளீஸ். யார் உங்க ஹஸ்பண்ட்? அது ஒரு செகண்ட். இதோ இவர்தான், ரிஷி ஓப்ராய். ரெண்டு விஷயத்துல ஒன்னு ரைட். ஒன்னு அவன் நேர்மையானவன் இல்ல உங்களுக்கு அவனை தெரிஞ்சிருக்காது. அப்படின்னா அவன் நேர்மையானவன்னா நீங்க அவனுடைய மனைவியா இருக்க வாய்ப்பு இல்ல. நீங்க ஒருவேளை அவன் மனைவின்னா அவன் நேர்மையா இருக்க மாட்டான். நீங்க என்ன பேசுறீங்க? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நீங்க யாரா இருந்தாலும் அவன் மனைவி அவன் கூட உள்ள இருக்கா. அதோட லட்சுமி தான் அவனுடைய வைஃப்னு ரிஷியே சொல்லிக்கிட்டு இருக்கானே. அதோட லட்சுமி தான் மனைவின்னா அப்ப அவன் நிரபராதி, குற்றமற்றவன். வெளியில வந்துருவான். அவன் உன்னுடைய கணவன்னா அவன் ஜெயிலுக்குள்ளதான் இருப்பான். நீங்க என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அவன் யாரையாவது காப்பாத்ததான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான்னு நான் நினைக்கிறேன். அவன் ரொம்ப நல்லவன். சரி, ப்ரூவ் பண்ணுங்க. என்ன ப்ரூவ் பண்ண? நான் தான் சொல்றேன்ல, அவன் என்னோட புருஷன், நான் அவனோட வைஃப். அவன் எதுக்காக உள்ள இருக்கணும்? அவன் ஏன் புருஷன், ஏன் கூட தான் இருக்கணும். எதுக்காக இன்னொருத்தவங்க கூட இருக்கணும்? என்ன அடுத்தவளா? யாரு? லட்சுமியா? ஓ காட். ஆனா உங்களை விட அதிகமா அவ ரிஷியோட மனைவி மாதிரி தான் இருக்கா. அண்ட் ரிஷி அவளை காப்பாத்த முயற்சி பண்றான். ஓ மனைவி அவ இல்லன்னு சொன்னா அதை கேட்டு அவன் கோவப்படுறான். அவதான் மனைவியாமே. அதோட லட்சுமி சிந்தூரத்தையும் மாங்கல்யத்தையும் காட்டியிருக்கா. உங்களுக்கு எங்க இருக்கு? நான் வந்து மாடர்ன் வைஃப். அது இருக்கட்டும், இதெல்லாம் நீங்க ஏன் கேக்குறீங்க? நீங்க யாரு? சொல்லவா? இவங்களை உள்ள வைங்க. ஓவரா பண்றீங்க. இதுக்கு மேல நீங்க எதுவும் பேசாதீங்க. ரிஷி தான் உங்க ஹஸ்பண்ட்னு எனக்கு ஆதாரத்தை காட்டுங்க. அப்புறம் கூட்டிட்டு போங்க. இல்ல இங்க இருந்து நீங்க போயிடுங்க. கெட் அவுட். இல்லங்க, நான் உங்களுக்கு எப்படி ப்ரூவ் பண்ண? நான் உங்ககிட்ட என்ன காட்டணும்? இதையும் நான் தான் சொல்லணுமா? ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிருக்குல்ல, அப்ப போட்டோ இல்ல ஆதாரங்கள் ஏதாவது இருக்குமே, அதை காட்டுங்க. சரி, நான் உங்களுக்கு காட்டுறேன்.
பிக்கப் பிக்கப் சொல்லு மலிஷ்கா. ஹலோ 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 ஆண்டி, எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன ஃபேவர் வேணும். எங்களுக்கு கல்யாணம் நடந்ததுல, அதாவது என்கேஜ்மெண்ட் நடந்ததுல, அந்த செரிமனியோட போட்டோஸ் இருந்தா எனக்கு கொஞ்சம் அனுப்பி வைங்களேன். அந்த கிரீன் செரிமனி போட்டோஸா? இப்ப எதுக்கு அதை கேக்குற மலிஷ்கா? ஆண்டி, அது எனக்கு அந்த நாள் ஞாபகம் வந்துருச்சு. நான் அதை பார்க்கலான்னு பார்த்தா என் மொபைல்ல போட்டோ இல்ல. ஆனா கண்டிப்பா உங்க மொபைல்ல அது இருக்கும். சோ ப்ளீஸ் எனக்கு அந்த பிக்சர்ஸ் அனுப்புங்களேன். சரி, நான் அதை அப்புறமா அனுப்பி வைக்கிறேன். இல்ல இல்ல, அப்புறம் இல்ல, இப்பவே அனுப்பி வைங்க. இப்பவே? அப்படி என்ன அர்ஜென்ட் மலிஷ்கா? நான் இப்ப வெளியே கிளம்பிட்டு இருக்கேன். திரும்பி வரவும் ரொம்ப லேட் ஆகும். சோ நாளைக்கு அனுப்பி வைக்கிறேன். இல்ல 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 ஆண்டி, நீங்க இப்பவே அதை அனுப்பணும். நீங்க இப்ப அனுப்பலன்னா ரிஷி போலீஸ் ஸ்டேஷன்லயே இருந்துருவான். அவனால வெளியே வர முடியாது. நான் தான் ரிஷியோட வைஃப். நீங்க நான் ப்ரூவ் பண்ணி ஆகணும். எனக்கு அவனை தெரியும்னு காட்டணும். ப்ளீஸ் ஆண்டி. வெயிட் வெயிட், ரிஷி அரெஸ்டடா? போலீஸ் ஸ்டேஷன்லயா இருக்கா? அங்க என்ன நடக்குது? ஐயோ ஆண்டி, அதெல்லாம் விடுங்க. நீங்க முதல்ல அந்த போட்டோஸை கொஞ்சம் அனுப்பி வைங்களேன் ப்ளீஸ். அதெல்லாம் வேண்டாம். நீ எந்த போலீஸ் ஸ்டேஷன் முதல்ல சொல்லு. மகாபலேஸ்வர் போலீஸ் ஸ்டேஷன். நான் இதோ உடனே கிளம்பி அங்க வரேன். இல்ல 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 ஆண்டி, நீங்க வராதீங்க. பிக்சர்ஸ். என்ன ஆச்சு? நான் இப்போ என்ன பண்ண ரிஷி? உன்னை எப்படி காப்பாத்துவேன்? என்ன இது? இதுக்கு பேர்லாம் லவ்வா என்ன? நாங்க இப்படிலாம் சண்டை போட்டுக்கதான் கல்யாணமே பண்ணிக்கிட்டோம். வேற எதுவுமே இல்ல. எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். அண்ட் சில உறவுலாம் இப்படித்தான் இருக்கும். என்ன எதுக்கு என்ன அப்படி முறைக்கிற? நான் தப்பா சொல்றேன்னா இப்பவே சொல்லிடு. ஆனா கரெக்டா சொல்றேன். நீயும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டல. உன்கிட்ட எல்லாம் பேசவே பிடிக்கல. இங்க இருக்கும்போது நீ என்கிட்ட பேசிதான் ஆகணும். சும்மா என்ன இப்படி டார்ச்சர் பண்ணாதன்னு சொல்லிட்டல. நீ இருந்துதான் ஆகணும் ஏன் கூட. நமக்கு போன் கிடைக்காத வரைக்கும் நாம இங்க இருந்து நகரவே முடியாது. சோ ஜெயிலுக்குள்ளே உட்கார. இந்த சின்ன இடத்துல பெரிய கூட்டத்துக்கு நடுவுல உன் புருஷனை நீ தாங்கிதான் ஆகணும். வேற வழியே இல்ல. அண்ட் நல்லதானே? நீ கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கம் ஆன். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். எனக்கு ஒரு கால் பண்ணணும். என்ன? யாரு கால் பண்ணும்? உன்னோட அம்மாவுக்கு. அத்தைக்கு தான் சொல்றேன். நான் ஒரு போட்டோ தானே கேட்டேன். அது கொடுத்தா என்ன கெட்டா போயிருவாங்க. ஆனா நோ, என் வேலையை கெடுக்கிறதுக்குனே வராங்க. போட்டோஸ் அனுப்பியிருந்தா இந்நேரம் நான் ரிஷியை காப்பாத்திருப்பேன். ரிஷி என்னோட ஹஸ்பண்ட் நான் ஸ்டேஷன்ல ப்ரூவ் பண்ணிருப்பேன். அண்ட் இந்நேரம் ரிஷியும் வெளியில வந்திருப்பான். எல்லாம் ஈஸியா முடிஞ்சிருக்கும். ஆனா இல்ல, நேரா இங்க வராங்க. என் வேலையை கெடுக்க எல்லாரும் எனக்கு விரோதியா இருக்காங்க. நான் என்ன செய்யறது? மாம், தேங்க் காட் மாம் எழுந்துட்டாங்க. மாம், மாம் நீங்க நல்லா இருக்கீங்களா? எல்லாம் ஓகே தானே? அது அந்த தண்ணியில பில்ஸ கலக்கணும் இல்லையா? அது சுத்தி வளைஞ்சு என்கிட்டே அதை நான் குடிச்சிட்டேன். என் லைஃப்ல நான் எந்த அளவுக்கு தூங்கினதில்ல. சரி, அதை விடுங்க. இப்ப நீங்க நல்லா தானே இருக்கீங்க. இப்ப நீங்க எழுந்துட்டீங்க. அதனால ஸ்டேஷனுக்குள்ள கொஞ்சம் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். உள்ள வாங்க மாம். என்ன போலீஸ் ஸ்டேஷனா? ஐ மீன் இங்க எதுக்காக வந்தோம்? நீ ஏதாவது தப்பு பண்ணி அரெஸ்ட் ஆயிருக்கியா? சீக்கிரம் சொல்லு மலிஷ்கா. நீங்க என்ன பேச விட்டா தானே என்ன நடந்ததுன்னு நான் தெளிவா சொல்ல முடியும். அதான் சொல்லிட்டு இருக்கேனே. மாம், லக்ஷ்மி ரிஷிக்கு ரூம்ல ட்ரிங்க்ஸ் குடுத்துட்டு இருந்தா. ஏதாவது காரணம் இருக்கணும். ஏன்னா அவன் கிட்ட இருக்க விரும்பினா, நெருக்கமா இருக்க விரும்பினா. இதை நான் ஒருபோதும் நடக்க விட மாட்டேன். அதனால அவங்களோட அந்த நைட் டைம் நான் கெடுக்கிறதுக்காக விரும்பினேன். சோ லக்ஷ்மியோட பேரை சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணேன். அதாவது லக்ஷ்மியோட பேரை சொல்லி ரிஷி மிஸ்பிஹேவ் பண்றதா நான் போய் சொல்லிட்டேன். அப்பதான் போலீஸ் வந்து ரிஷியை அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா யார் பேர் கேடும்? லக்ஷ்மி பேரு. அதான் நடந்தது. இப்போ மாம், நான் உள்ள போய் ரிஷியை காப்பாத்தி ஆகணும். அதனால நீங்க உள்ள வந்து நீங்க சொல்லுங்க ரிஷி என்னோட புருஷன்னு சொல்லுங்க. பட் எதுக்கு? மாம், ஃபேமிலி மெம்பரால தானே அவனை ஜெயில இருந்து வெளியே எடுக்க முடியும். நான் தான் மனைவின்னு நீங்க உள்ள வந்து சொல்லுங்களேன் ப்ளீஸ். சரி, வாங்க. இதான் விஷயம்னா வா உள்ள போலாம். தேங்க் யூ. நீ மாமுக்கு கால் பண்ண போறியா? ஆமா. ஏ? ஏன்னா அத்தை வந்தாங்கன்னா இது எல்லாத்தையும் சமாளிச்சிருவாங்க. ஆனா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணா அவர் தேவையில்லாம டென்ஷன் ஆயிடுவாரு. நீ மாமுக்கு கால் பண்ண கூடாது. நான் ஏன் பண்ண கூடாது? என்னால கால் எல்லாம் பண்ண முடியும். அவங்க என்னோட மாமியார், என்னோட ரிலேஷன், அவங்க புள்ள என்னோட புருஷன். சோ கால் பண்ற உரிமை எனக்கு இருக்கு. இன்னொன்னு தெரியுமா? இதெல்லாம் அத்தைக்கு தெரியலனா என்ன ஆகும்? என்ன ஆகும்? உன் அம்மாவை பத்தி உனக்கு தெரியாதா? இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு பொறுமையா தெரிஞ்சா அப்செட் ஆயிடுவாங்க. இன்னும் சொல்ல போனா கஷ்டமான நேரத்துல நம்ம ஃபேமிலி தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால கண்டிப்பா அத்தைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சே ஒரு ஆகணும். செகண்ட். என்ன குடும்பம் சொல்ற? அவங்க என்னோட குடும்பம், உன்னோடது இல்ல. சோ ப்ளீஸ் இனிமே என் குடும்பத்தை நம்மளோடதுன்னு சொல்லாத. என் குடும்பத்துல யாருக்குமே உன் கூட இருக்க இஷ்டம் இல்ல. கோர்ட்டோட ஆர்டர்ஸ்னால மட்டும்தான் உன் கூட இருக்காங்க. அதனால கோர்ட்டோட ஆர்டர்ஸ் தேவையில்லாம இப்படி மிஸ்லீட் பண்ணாத. ரிஷி, உனக்கு என்ன ஆச்சு? திடீர்னு உனக்கு ஏன் என் மேல இவ்ளோ கோவம் வருது? என்ன காரணம்னு சொல்ல. சரி விட்டு தள்ளு. இருக்கட்டும். நீ இப்போ போதையில பேசிட்டு இருக்க.
எனக்கு அது தெளிவா தெரியுது. இங்க பாரு, மறுபடியும் என்கிட்ட இதே டோன்ல பேச முயற்சி பண்ணாத. இந்த மாதிரி என்கிட்ட பேசாத. நீ என்ன செய்யணும்னு நினைக்கிற செய், ஆனா என்கிட்ட இப்படி ஆட்டிடியூட காட்டாத. உனக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னா அதை மட்டும் கொடு. அதுக்கு பேர் தான் மேனர்ஸ். ஆனா அதை உன்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. அர்த்தமே இல்லாம பேசுறது, பிரச்சனைய வீணா பெருசாக்குறது, இதையும் மேனஸ் தான் சொல்வாங்களா? ஏன்னா இது உன்கிட்ட நிறைய இருக்கே. எனக்கு உன்கிட்ட பேசவே பிடிக்கல. அதுதான் உனக்கு நல்லது. யா பெட்டர். நான் ஒரு ஃபோன் பண்ணணும். நான் தான் மாம்க்கு கால் பண்ண வேண்டாம்னு சொல்றல, ப்ளீஸ். நானும் ஒரு தடவை சொல்லிட்டேன்ல. God, she is unbelievable. உனக்கு ஒரு பெரிய கிளாஸ் எடுப்பாங்கல, அதையும் நல்லா கேட்டு வாங்கிக்கோ. அப்பதான் உனக்கு புரியும். இவர் உங்ககிட்ட தான் சொல்றாரு, உன் மாமியார் உனக்கு கிளாஸ் எடுப்பாங்களாம். எல்லா இடத்துலயும் இதான் நடக்கும். மாமியார் எப்பவும் தம் பிள்ளைங்களை நல்லவன் தான் சொல்லுவாங்க, அப்புறம் மருமகளை தப்புன்னு தான் சொல்லுவாங்க. நீங்க 2 பேரும் ஒன்னா தானே இருக்கீங்க. நீ வேணா பாரு, பழிய மொத்தமா உன் மேலதான் போடுவாங்க. லக்ஷ்மி ஒரு தரித்திரம் பிடிச்சவ. என் பையனோட வாழ்க்கையில இருந்து சந்தோஷத்தை அழிச்சிடுவா. என்னாச்சு நீலம்? அதான் அன்னைக்கு இன்னொரு பண்டிதர் வந்தாரே, ரிஷி பக்கத்துல லக்ஷ்மி இருக்கவே கூடாதுன்னு அன்னைக்கு சொல்லிட்டு போனாருல்ல. ஆனா இந்த லக்ஷ்மி அவன் கூடவே ஒட்டிக்கிட்டு ஊருக்கு போயிட்டா. ரிஷிக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிடுச்சுங்க. நம்ம ரிஷிய மகாபலேஸ்வர்ல அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல. என்ன நீ சொல்றீங்க? ரிஷி இப்ப என்ன பண்ணா? ரிஷி என்ன பண்ணானா? நீ சொல்றத பார்த்தா என் பையன் மேலதான் ஏதோ குறை இருக்கு, அதனால அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றியா? இப்படி பேசாத. என் ரிஷி எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான். அந்த லக்ஷ்மியோட ஜாதகம் தான் வேலையை காட்டுது. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே, 7.5 நாட்டு சனி. அது யார பிடிக்குதோ அவங்கள சுயமா சிந்திக்க விடாது. தான் இஷ்டத்துக்கு அவங்கள ஆட்டி படைச்சு கஷ்டத்தை கொடுக்கும். ஐ அம் ஷூர் லக்ஷ்மியோட ஜாதக கிரக நிலைதான் இப்ப அவன் அங்க ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தோணுதுங்க. நம்ம பையன் ரொம்ப நல்லவ, இன்னசென்ட். நான் என்ன பண்றது கூட அவனுக்கு எதுவும் தெரியாதுங்க. அவன் அப்பாவி அங்க மாட்டி தவிச்சுக்கிட்டு இருக்கான் போல இருக்கு. ஆயுஷ், நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. கேப், ஹெலிகாப்டர், பிரைவேட் ஜெட் ஏதோ ஒண்ணு புக் பண்ணி எனக்கு உடனே மகாபலேஸ்வர் போகணும். என் பையன் கிட்ட போகணும். ஓகே, நான் பாக்குறேன். அவன் அங்க ஜெயில இருக்கானா? ஆயுஷ், கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணு. எனக்கு உடனே அவன் கிட்ட போயாகணும். எக்ஸ்கியூஸ் மீ, மாம் குத்த சொல்லுவாங்க. இவளால தான் நாங்க இங்க இருக்கோம், இங்க ஜெயிலுக்குள்ள. ஏதோ நான் கொஞ்சமா குடிச்சிருந்தேன், ஆனா அதுக்கு இவ என்ன ஜெயிலுக்கே கொண்டு வந்துட்டா. எனிவேஸ், நடக்கிறதுக்கு எல்லாமே நல்லதுக்கு தான். ஏன்னா டெய்லி உன்னை பத்தி புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியுதுல்ல. அண்ட் உன்னை பத்தி நான் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறனோ எல்லாமே மோசமா இருக்கு. எனக்கு இது எதுவுமே சரியா படல. நான் என் அம்மாவோட கோவத்துல இருந்து இவளை காப்பாத்தல. இன்ஃபேக்ட் என் அம்மா கோவத்துல இருந்து நான் என்ன காப்பாத்திக்கிறேன். இவளை கூட்டிட்டு மகாபலேஸ்வர் போகாதுன்னு அம்மா படிச்சு சொன்னாங்க. ஆனா நான் மாமோட பேச்ச கேட்கல. இவளை இங்க கூட்டு வந்த, நான் கூட்டு வரல. இவளே என் கூட வந்து ஒட்டிக்கிட்டா. ஆஹா, உன்ன மாதிரி ஒரு பையன் எனக்கும் கிடைச்சிருக்கணும். யாரு தன்னோட அம்மா மேல முழு பாசம் காட்டுறானோ அவன் தன் மனைவி மேலயும் அதே அன்பைதான் காட்டுவான். வீட்டுக்கு போனதும் 2 பேரும் சுத்தி போட்டுக்கோங்க. ரொம்ப அற்புதமான ஜோடி. உங்க 2 பேரையும் எந்த ஜென்மத்திலையும் பிரிக்கவே முடியாது. 2 பேரும் இங்க வாங்க. ஏன்? வாங்க. எனக்கு மை வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும். மை வைக்கலன்னா எனக்கே என்ன பார்க்க பிடிக்காது. நீங்க 2 பேரும் அவ்வளோ லவ் பண்றீங்க. எல்லாரும் உங்களை தான் பாக்குறாங்க. அதனாலதான் யாரோட கண்ணும் உங்க மேல பற்றக்கூடாதுன்னு வச்சேன். எல்லார் கண்ணும் ஏற்கனவே பட்டுருச்சு இல்ல? என்ன மறுபடியும் வந்துட்டீங்க? என்னமோ வேகமா போனீங்க, என்னாச்சு? ஏதாவது கிடைச்சதா? போட்டோஸ் வேணும்னு கேட்டீங்கல்ல, அதான் மாமா கூட்டிட்டு வந்தேன். நீங்க ரிஷியோட அம்மாவா? நான் மலிஷ்காவோட அம்மா. இவங்களுக்கு ரிஷியோட கல்யாணம் ஆயிடுச்சா? முடிஞ்சாச்சு. ஆனா லக்ஷ்மி தான் தன்னுடைய மனைவின்னு ரிஷி சொல்றான். அவன் பொய் சொல்றான் இன்ஸ்பெக்டர். அவன் ஏன் பொய் சொல்லணும்? ஏன்னா அவன் லக்ஷ்மியை காப்பாத்த பாக்குறான். லக்ஷ்மி இங்க இருக்காளா? லக்ஷ்மி அவனோட மனைவி இல்ல. உங்களுக்கு புரியுது இல்லையா? எல்லாம் நல்லாவே புரியுது. நீங்க அவனுடைய ஒய்ஃப் இல்ல. இதுக்கு மேல பேசுனீங்க, நான் ஆதாரம் தருவேன். அப்புறம் நான் நல்லா ஆழமா என்கொயரி பண்ணுவேன். உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன். இது ஒரு ஆன்லைன் காலம், எல்லார்கிட்டயும் இன்டர்நெட் இருக்கு. நீங்க அவனுடைய ஒய்ஃப் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா நேரா கம்பி எண்ணுவீங்க, சக்காலத்தியா. லக்ஷ்மி ரிஷியோடைய ரிலேஷன்ஷிப்பை பத்தி தெரியாது. ஆனா லக்ஷ்மி தான் தன்னுடைய மனைவின்னு ரிஷி சொல்றான். யாராவது ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை கூட மாட்டிக்கிட்டான்னு வைங்களேன், அதை நிரூபிக்க அவன் ப்ரூஃபை கொடுத்தாகணும். ஆனா ஒரு விஷயம் நிச்சயமா தெரியுது, நீங்க அவனுடைய ஒய்ஃப் கிடையாது. யூ ஷட் அப். திரும்ப அந்த வார்த்தையை என்கிட்ட சொல்லாதீங்க. நீ என்ன பெரிய இவனா? ஒரு குப்பை போலீஸ் ஸ்டேஷன்ல சேர போட்டு உட்கார்ந்துட்டா நீ என்ன உன் திமிர காட்டுவியா? மேடம், இது உங்க பொண்ணு தானா?
ஆமா இன்ஸ்பெக்டர். முதல்ல இவங்க இங்க இருந்து கூட்டிட்டு போங்க, இல்ல உள்ள தூக்கி போட்டுருவேன். அப்புறம் ரிஷி என்ன, இவங்கள கூட நீங்க வெளியில எடுக்கவே முடியாது. வந்ததுல இருந்து இவங்க என் உயிரை வாங்கிட்டு இருக்காங்க. கூட்டிட்டு போங்க. வாமா வாமா போலாம். இன்ஸ்பெக்டர் யூ எங்க கூட யாருமே இல்லைன்னு தெரிஞ்சதும் உங்க ஆட்டத்தை காட்டுறீங்களா? Enough Malishka, let's go. என்ன எதுக்கு என்ன அப்படி பாக்குற? உனக்கு என்ன எதுவுமே தெரியாதா? இவ போய் சொல்றா. இந்த பொண்ணு என்ன டிவோர்ஸ் பண்ண பார்த்தா, என்ன விட்டு போக பார்த்தா, எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க நினைச்சல. எல்லார்கிட்டயும் சொல்லு. இங்க எந்த லவ்வும் கிடையாது. ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கா, போய் சொல்லிக்கிட்டு இருக்கா, வேற எதுவும் இல்ல. ரிஷி என்ன எல்லாருக்கும் தெரியட்டுமே, நீயே சொல்லு. உண்மை என்னன்னு சொல்லு. கொஞ்சம் வாயை மூடுறியா? ஆரம்பிச்சது நீதான். நான் ஆரம்பிச்சேனா? ஆமா, நீதான் ஆரம்பிச்சாய். இப்ப பாரு, நான் இதை முடிச்சு வைப்பேன். என்ன நீ சினிமா டயலாக்லாம் பேசிட்டு இருக்க? நான் சினிமா டயலாக் ஒன்னும் பேசல. அப்படிதான் பேசிட்டு இருக்க. அதோட வருத்தப்பட்ட மாதிரி நீ இப்ப நடிக்கிற. என்னமோ நீ என் லைஃப்ல எதுவுமே பண்ணாத மாதிரி. ஆரம்பத்துல இருந்தே நீ அப்படியே ரொம்ப நேர்மையானவ. டோன்ட் லக்ஷ்மி, அந்த விஷயத்தை நீ இங்க கொண்டு வராத.